வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம், ஒரு அசாதாரண புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். நிக் வுஜிசிக் எழுதின லிமிட்லெஸ். கை கால் இல்லாம பொறந்து இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற ஒருத்தர். அவர் எப்படி ஒரு கேலிக்குரிய நல்ல வாழ்க்கைய வாழ்றாருன்னு வாங்க ஒரு முழுமையான விளக்கத்தை பார்க்கலாம். ஆமா, இந்த புத்தகத்தோட முகப்பு பார்த்தா இது ஒரு கிறிஸ்தவ பக்தி நூல் மாதிரி தோணலாம். ஆனா அதில் இருக்கிற நம்பிக்கை, நோக்கம், கஷ்டங்களை எப்படி ஜெயிக்கிறதுங்கிற விஷயங்கள் அது எல்லாருக்குமே பொதுவானது. இதோட மையக் கருத்தே நம்மளோட திறமைகளை நம்புறதில்ல, ஒரு பெரிய சக்தியோட திட்டத்துல நம்மள ஒப்படைக்கிறது தான். அப்படியா? நிக் பார்வையில வரம்புகள் இல்லாத வாழ்க்கைனா அது கடவுளோட எல்லையில்லாத அன்பையும் சக்தியும் குறிக்குது. அவரோட திறமையோ நம்ம திறமையோ இல்ல. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, நிக்கோட கதைக்கே வருவோம். அவர் ஆரம்பத்துல இருந்தே இப்படி பாசிட்டிவா இல்லையாமே. கடவுள் மேல கோவம், மன அழுத்தம், ஏன் தற்கொலை வரைக்கும் யோசிச்சிருக்காருன்னு படிக்கும்போது அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த இரண்டு மனநிலையிலிருந்து எப்படி ஒருத்தர் வெளியே வர்றது? அதுதான் அதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான தொடக்க புள்ளி. இது ஒரு சூப்பர் ஹீரோ கதை இல்ல. உடைஞ்சு நொறுங்கி அதுக்கப்புறம் மீண்டு வந்த ஒரு சாதாரண மனுஷனோட கதை. அவரை தடுத்து நிறுத்தின அந்த ஒரு விஷயம் எதுவா இருந்துச்சு? ஒரு கற்பனை, ஒரு சின்ன கற்பனை தான். தான் இறந்துட்டா தான் கல்லறையில தான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் எவ்வளோ குற்ற உணர்ச்சியோட வேதனையோட நிப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்காரு. ஓ, அந்த ஒரு காட்சி தான் அவரை நிறுத்தி இருக்கு. அந்த வழியை அவங்களுக்கு கொடுக்க அவர் விரும்பல. அப்பா அம்மா மேல இருந்த பாசம் அவரை காப்பாத்தியிருக்கு. ஆனா அந்த எண்ணத்துல இருந்து முழுசா மீண்டு வர்றதுக்கு அது மட்டும் போதுமா? அந்த மனமாற்றம் எப்படி ஆரம்பிச்சது? அங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனை வருது. வெறும் பிழைச்சிருக்கிறதுலேருந்து ஒரு நோக்கத்தோடு வாழணும்னு அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். கடவுள் தனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காருன்னு நம்ப ஆரம்பிக்கிறார். என்ன திட்டம்? அதாவது தன்னோட இந்த குறைகளை வச்சே அவரை தன் கைகளாகவும் கால்களாகவும் பயன்படுத்திக்க போறார்னு ஒரு நம்பிக்கை வருது. இதுதான் அவரோட வாழ்க்கை தத்துவமா மாறுது. நான் ஒரு குறைபாடுள்ள நிக்கல்ல, நான் ஒரு கச்சிதமான நிக் வுஜிசிக். ஆஹா, பாருங்க, அவரோட சூழ்நிலை எதுவும் மாறல, கை கால்கள் திடீர்னு முளைக்கல. ஆனா அவரோட பார்வை மாறினதும் அவரோட உலகம் மொத்தமா மாறிடுச்சு. இது ரொம்ப ஆழமான விஷயம். அப்போ முதல் பாடம் என்னன்னா, நம்மள நாம முழுசா ஏத்துக்கிறது. ஆனா அது ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்தோட அடிப்படையில இருக்கணும். நீங்க குறைகளோட இருக்கீங்களா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. ஆனா உங்களுக்கான கச்சிதமான நீங்களா இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி. மிகச் சரியா சொன்னீங்க. உண்மையான நிறைவு எங்க இருக்குன்னு நிக் தேடுகிறார். ஆச்சரியமா அதற்கான பாதை உள்நோக்கி செல்லல, வெளிநோக்கி செல்கிறதுன்னுகிறார். இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இல்லையா? ஆமா, ஆனா அதுக்கு முன்னாடி சவால்களை அவர் எப்படி பார்க்கறாருன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரோட வாழ்க்கை முழுக்க சவால்கள் தான். ஆமா. இந்த புத்தகம் சவால்களை தடைகளா பார்க்கல, அது வளர்ச்சிக்கான கருவிகளா பார்க்குது. அதிர்ச்சிக்கு பிந்தைய வளர்ச்சி, அதாவது போஸ்ட் ட்ரோமேட்டிக் growthன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. ஓ, அப்படியா? அது என்னது? ஒரு பெரிய அதிர்ச்சிக்கு பிறகு மக்கள் மனரீதியா இன்னும் பலமானவங்களா மாறுறாங்கன்னு சொல்றதுதான் இது. நிக்கோட பார்வையில கஷ்டங்களை சந்திச்ச மக்கள் 4 விதமா வளர்றாங்க. அவங்க தங்களை முன்னைவிட வலிமையானவங்களா உணர்றாங்க. அவங்களோட உறவுகள் இன்னும் ஆழமாகுது. வாழ்க்கைய இன்னும் அதிகமா மதிக்கிறாங்க. ஆமா, ஒவ்வொரு நாளையும் ரொம்ப மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆன்மீக ரீதியா பலப்படுறாங்க. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா கை கால்கள் இல்லாம இருக்கிறதுங்கிறது ஒரு நிரந்தரமான சவால். அதை எப்படி ஒருத்தர் வளர்ச்சிக்கான கருவியா பார்க்க முடியும்? அவர் அதை ஒரு குறைபாடா பார்க்காம மக்களை சென்றடைய தனக்கு கிடைச்ச ஒரு திறன்னு சொல்றார். திறன், அது எப்படி சாத்தியம்? அதுக்கு ஒரு அருமையான, அதே சமயம் கொஞ்சம் காமெடியான உதாரணம் சொல்றார். சொல்லுங்க. அவருக்கு செல்போன் வந்த புதுசுல அதை காதுல வச்சு பேசணும்னா என்ன செய்வார் தெரியுமா? போனை தன் தோள்பட்டைக்கும் கன்னத்துக்கு நடுவுல வச்சு அப்படியே தலையை திருப்பி மேல தூக்கி போட்டு பிடிப்பாராம். ஒரு நிமிஷம் போன தூக்கி போட்டு முகத்துல அடி வாங்கவதா? ஆமா, அதுதான் விஷயமே. அவர் சொல்றாரு, ஆரம்பத்துல பல 100 தடவை போன் முகத்துல விழுந்து உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்திருக்கு. அப்பப்பா. அவரோட முகத்தை பார்த்தா ஒரு பை நிறைய நெக்கில் காசுகளால் முகத்தில் அறை வாங்கியது போல இருக்குமா. ஆனா ஒவ்வொரு தடவை அடி வாங்கும் போதும் இத செஞ்சே ஆகணும்னு வெறி அதிகமாச்சான். இது வெறும் விடாமுயற்சி கதை மட்டும் இல்ல. இல்ல. தோல்விய வெற்றியோட ஒரு பகுதியா பாக்குற மனநிலை. அவர் அத வெற்றியை நோக்கிய தோல்வின்னு சொல்றார். சூப்பர். அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம், தோல்விங்கிறது ஒரு முட்டுச்சந்து இல்ல, அது ஒரு பயிற்சி மைதானம். நாம முயற்சிய கைவிடும்போதுதான் அது நிரந்தர தோல்வியா மாறுது. இல்லேனா ஒவ்வொரு அடியும் அடுத்த கட்டத்துக்கான ஒரு படிதான். சரி, தன்னை முழுசா ஏத்துக்கிட்டு தோல்வியையும் ஒரு பாடமா பார்த்த பிறகு அடுத்து என்ன? உண்மையான சந்தோஷம் எங்க இருக்கு?
இங்கதான் அவர் ஹெலன் கெல்லரோட ஒரு மேற்கோளை காட்டுறார். ஒரு தகுதியான நோக்கத்திற்கு உண்மையாக இருப்பதன் மூலம்தான் உண்மையான மகிழ்ச்சி வருதுன்னு. அதாவது மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல தான் எல்லாம் இருக்கு. மிகச் சரியா. இதுக்கு அவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் மிக சிறந்த உதாரணம். பள்ளிக்கூடத்துல திரு அர்னால்டுன்னு ஒரு துப்புரவு பணியாளர் இருந்திருக்கார். ஓ, அந்த கதையா? அவரை கட்டாயப்படுத்தி பேச வச்சவர் இல்லையா? ஆமா, அவர் நிக்க பார்த்து நீ உன் கதைய மத்தவங்க கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காரு. நிக்குக்கு பயம், தயக்கம். நான் என்னத்த பேசுறதுன்னு நினைச்சிருப்பாரு. ஆமா, என்ன பார்த்து எல்லாரும் பரிதாபப்படுவாங்கன்னு மறுத்திருக்காரு. ஆனா திரு ஆர்னால்டு விடவே இல்ல. 3 மாசமா தொடர்ந்து வற்புறுத்தியிருக்காரு. ஒரு துப்புரவு பணியாளர். அவரோட வார்த்தைகளுக்கு ஏன் நிக் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்? அதுதான் அந்த ஊக்கத்தோட சக்தி. திரு ஆர்னால்டு அவரை ஒரு குறைபாடுள்ள பையனா பார்க்கல. அவரோட கதைக்குள்ள இருக்கிற சக்திய பார்த்திருக்காரு. சரி. கடைசில ஒரு சின்ன இளைஞர் கூட்டத்துல பேச நிக் ஒத்துக்கிட்டார். பயத்தோட நடுங்கிக்கிட்டே பேச ஆரம்பிச்சிருக்கார். பேசி முடிச்சதும் முன்னாடி உட்கார்ந்திருந்த பல பொண்ணுங்க அழுதத பார்த்திருக்கார். அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஐயையோ, நான் ரொம்ப மொக்கையா பேசிட்டேனோ, அதான் அழறாங்களோன்னு நினைச்சாராம். ஆமா, ஆனா உண்மை அது இல்ல. நிச்சயமா இல்ல. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அவர்கிட்ட வந்து, நீங்க பேசுனதை கேட்டு இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லாத அளவுக்கு நான் எவ்வளவு அழகானவள்னு இன்னைக்கு உணர்ந்தேன், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அணைச்சுக்கிட்டு அழுதாளாம். வாவ். அந்த நிமிஷம்தான் நிக்குக்கு புரிஞ்சது. கடவுள் தனக்கான நோக்கத்தை காட்டிட்டாருன்னு உணர்ந்தார். அந்த நிமிஷம் தன் கதை மத்தவங்களோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டார். ஒரு துப்புரவு பணியாளரோட சின்ன ஊக்கத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு பேச்சாளரா வளர்ந்திருக்காரு. ஆமா, இதுல இருந்து இன்னொரு விஷயம் புரியுது. சேவை செய்யறதுக்கான வாய்ப்புகளுக்காக நாம காத்திருக்க கூடாது, அதை தேடணும். அப்படி தேடும்போது நம்ம நோக்கம் நம்மள தேடி வரும். நிச்சயமா. இதுக்கு விமான பயணத்துல நடந்த ஒரு சம்பவத்தையும் அவர் சொல்றாரு. அது கண்ணோட்டத்தை பத்தின ஒரு அருமையான பாடம். சொல்லுங்க. ஒரு முறை விமானம் கிளம்புற நேரத்துல இன்ஜின்ல தீ பிடிச்சு 2 மணி நேரம் தாமதமாயிருக்கு. எல்லா பயணிகளும் கோபத்துல கத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா நிக் மட்டும் கடவுள் என் நேரத்தை வீணடிக்க மாட்டார், இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு அமைதியா இருந்தாராம். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில எவ்ளோ கடினம். விமானம் தாமதமானா என் முதல் எண்ணம் கோபமாகத்தான் இருக்கும். அந்த மனமாற்றம் தான் எல்லாமே. மாற்று விமானத்துல ஏறினப்போ அவருக்கு பக்கத்து சீட்ல ஒரு பெண் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ஓ. விசாரிச்சப்போ அவங்க மகள் ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஆபத்தான நிலையில இருக்கிறதா சொல்லிருக்காங்க. நிக் அந்த பெண் கூட பயணம் முழுக்க பேசி ஆறுதல் சொல்லி அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சிருக்காரு. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஆமா, அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, அந்த விமான தாமதம்ங்கிறது கடவுள் தனக்கு கொடுத்த ஒரு மறைக்கப்பட்ட பரிசுன்னு. துயரத்தில் இருந்த அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லத்தான் அந்த தாமதமே நடந்திருக்குன்னு அவர் நம்புனார். இந்த எல்லா கதைகளையும் இணைக்கிற ஒரு பொதுவான இழை இருக்குன்னா அது அசைக்க முடியாத நம்பிக்கை தான். நிச்சயமா. இந்த முழு தத்துவத்தையும் இயக்கிறதே நம்பிக்கை தான். இது ஏதோ கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்ல, சாத்தியக்கூறுகள் மேல வைக்கிற ஒரு தீவிரமான நம்பிக்கை. இதுக்கு 2 சக்தி வாய்ந்த கதைகளை அவர் பகிர்ந்துக்கிறார். ஒன்னு, ஹைட்டி நிலநடுக்கம். ஆமா, மீட்பு குழுவினர் எல்லாரும் கைவிட்ட பிறகு ஒரு தாய் மட்டும், இல்ல என் மகன் இடிபாடுகளுக்கு அடியில உயிரோட தான் இருக்கான்னு 10 நாளா உறுதியா சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. 10 நாளா? நம்பவே முடியலையே. ஆனா அந்த தாயோட நம்பிக்கை அவ்வளவு தீவிரமா இருந்துச்சு. கடைசியில ஒரு வெளிநாட்டு மீட்பு குழுவினர் அந்த தாயோட நம்பிக்கைக்காக அந்த இடத்துல தோண்டி பார்க்க அவரோட மகன் உயிரோடு மீட்கப்பட்டான். உலகையே உலுக்கின ஒரு சோகத்துல நம்பிக்கையை காண்பது ஒரு விதம். இன்னொரு கதை சீனாவில நடந்த நிலநடுக்கத்தை பற்றியது. அது இன்னும் மனதை உருக்கும் ஒரு சித்திரம். ஆமா, அந்த நிலநடுக்கத்துல தன் குடும்பம், வீடுன்னு எல்லாத்தையும் இழந்த அநாத சிறுமிகளை சந்திக்க நிக் போயிருக்கார். அவங்கள உற்சாகப்படுத்த போன இடத்துல அவரே உத்வேகம் அடைஞ்சு திரும்பி வந்ததா சொல்றார். அங்க என்ன பார்த்தார்? அங்கே ஒரு சிறுமி தன் விரல்ல ஒரு தட்டை வச்சு சுத்திக்கிட்டே முகத்துல ஒரு தீவிரமான மகிழ்ச்சியோட ஆடிட்டு இருந்தாளாம். எல்லாத்தையும் இழந்த பிறகும்? ஆமா, அந்த சின்ன சந்தோஷத்தை கொண்டாட அந்த பிள்ளையோட மனசுக்கு இருந்த பக்குவம் மனித ஆன்மாவோட மீள்திறனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம். சரி, இது மாதிரி உலகளாவிய துயரங்கள்ல நம்பிக்கையை கண்டறியறது ஒரு வகை. ஆனா நம்மளோட அன்றாட பிரச்சனைகள்ல, அதாவது ஒரு கடன், ஒரு அவமானம், இது மாதிரி விஷயங்கள்ல இதே கண்ணோட்டத்தை எப்படி பயன்படுத்துறது? கண்டிப்பா, அங்கதான் இந்த கண்ணோட்டம் நம்ம வாழ்க்கைக்கு இன்னும் நெருக்கமா வருது. ஒரு கட்டத்துல $50,000 வணிக கடன் காரணமா அவர் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கார். ஓ. நான் ஒரு தோல்வியாளன், என் அப்பா அம்மாவுக்கே நான் ஒரு சுமன்னு ராத்திரியெல்லாம் தூங்காம அழுதுருக்காரு. ஆனா நிஜத்துல அது சமாளிக்கக்கூடிய ஒரு கடன் தான். ஆனா அவரோட பயம் அது ஒரு மலை மாதிரியே பெருசா காட்டியிருக்கு. இதுக்கு மருந்து 2 தான்.
சரியான கண்ணோட்டமும் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வும். ஆமா, நகைச்சுவை உணர்வு. கஷ்டமான நேரத்துல எப்படி சிரிக்கிறது, அதுக்கு தான் அந்த மூக்குல வந்த பரு கதை வருதுன்னு நினைக்கிறேன். அதேதான். 13 வயசுல அவரோட மூக்குல ஒரு பெரிய பரு வந்திருக்கு. அது 8 மாசமா போகவே இல்லையாம். கை கால்கள் இல்லாதது ஒரு பக்கம்னா, இப்ப முகத்திலயும் ஒரு அசிங்கம்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்புறம் ஒரு கட்டத்துல இதை பத்தி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னு முடிவு செஞ்சு அதே ஒரு ஜோக்கா மாத்திட்டார். யாராவது அந்த பருவ பார்த்தா அவரே, ஹாய், இது என் 2வது தலை, நீ ஏதாவது சொல்லிடுவாராம். தன்னையே கிண்டல் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் என்னாச்சு? அவர் தன்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சதும் மத்தவங்களும் அவரை பார்த்து சிரிக்கல, அவரோட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பருவோட அழுத்தம் குறைஞ்சு போச்சு. ஆக இவ்ளோ நேரம் நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது நிக் வுஜிசிக்கோட விரக்தியில இருந்து அந்த கேலிக்குரிய நல்ல வாழ்க்கை நோக்கிய பயணம் தெளிவா புரியுது. ஆமா, நம்மள முழுசா ஏத்துக்கிறது, துன்பத்தை வளர்ச்சிக்கான கருவியா பாக்குறது, மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுல நம்ம நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது. ம், அப்புறம் எவ்ளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோட சரியான கண்ணோட்டத்தோட கொஞ்சம் நகைச்சுவையோட அதை அணுகிறது. இதுதான் அதோட சாராம்சம். ஆனா இந்த புத்தகத்தோட இறுதியான ஆணித்தரமான செய்தி அது அர்ப்பணிப்பு பற்றியது இல்லையா? மிக சரியா. தன்னோட வெற்றி சூழ்நிலைகளோட போராடினதால வரல, மாறா எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சதால வந்ததுன்னு அவர் சொல்றார். இங்கதான் டிசேபிள்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் ஒரு புது அர்த்தம் கொடுக்கிறார். ஆமா, காட் இஸ் ஏபிள்ட், கடவுளால் இயலும்னு மாத்துறாரு. இது ஒரு புத்திசாலித்தனமான வார்த்தை விளையாட்டு. இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, இது ஒருத்தரோட அடையாளத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த எண்ணம். மிகப்பெரிய அதிசயங்கிறது கை கால்கள் முளைக்கிறது மாதிரி வெளியுலகத்துல நடக்கிற மாற்றம் இல்லைன்னு ஒரு ஆழமா நம்புறார். ஆனா இன்னைக்கும் அவர் தன் அலமாரில ஒரு ஜோடி ஷூ வச்சிருக்காருன்னு படிச்சேன். ஒருவேளை அதிசயம் நடந்தா தயாரா இருக்கணும்னு. இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு. அது நம்பிக்கையோட ஒரு சின்னம். அவர் அற்புதங்கள் நடக்காதுன்னு சொல்லல, ஆனா அதுக்காக காத்திருந்து வாழ்க்கையை வீணடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. உண்மையான அதிசயங்கிறது உள்ளுக்குள்ள நடக்கிற மனமாற்றம் தான். துன்பத்தோட நடுவுலையும் அமைதியையும் நோக்கத்தையும் சந்தோஷத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் நிஜமான அதிசயம். சூழ்நிலைகளை நம்மால மாத்த முடியாம இருக்கலாம், ஆனா நம்ம மனநிலைய மாத்துற சக்தி நம்ம கையில இருக்கு. அதுதான் எல்லை இல்லாத சக்தி. ஆமா, அருமை. இறுதியா நீங்க சிந்திச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வி. நிக் தன்னோட ஹீரோவான வயதான மதபோதகர் பில்லி கிரஹாம சந்திச்சப்போ பில்லி தன் வாழ்க்கையோட 2 பெரிய வருத்தங்களை சொல்லியிருக்கார். ஒன்னு, இன்னும் அதிகமா வேதவசனங்களை மனப்பாடம் செய்யாம விட்டது. 2வது, இயேசு கிட்ட தன் அன்பை இன்னும் அதிகமா வெளிப்படுத்தாம இருந்தது. ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியை எழுப்புது. நீங்க உங்க 92 வயசுல வாழ்க்கைய திரும்பி பார்த்தா எதைச் செய்யலேன்னு வருத்தப்படுவீங்க? அந்த மாதிரி எந்த வருத்தமும் இல்லாம இருக்கணும்னா இன்றிலிருந்து நீங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கணும்?